சமீபத்தில் ராயன் ஆடியோ வெளியீட்டு விழா நடந்துச்சு. அந்த ராயன் வெளியீட்டு விழாவில் வந்து தனுஷ் வந்து பேச வராரு. தனுஷ் வந்து பேச வரும்போது தன்னுடைய பழைய நினைவுகளை வந்து அங்கே பேசினார். பழைய நினைவுகள் மட்டும் இல்லைங்க, அவர் மனசுக்குள்ள இருந்த ஆதங்கங்களையும் வெளியிட்டார். போயஸ் கார்டனில் போன வருஷம் ஒரு 150 கோடிக்கு வந்து ஒரு பெரிய பங்களா கட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் வந்து கிரகப்பிரவேசம் வச்சு அதில் போய் குடியேறிட்டாரு. தனுஷ் போயஸ் கார்டில் 150 கோடிக்கு குடி கட்டிட்டாரா அப்படின்ட்டு சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா துறையை சேர்ந்த சக நடிகர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இந்நேரம் வந்த தனுஷ் 150 கோடிக்கு அது போயஸ் கார்டனில் வீடு கட்டிட்டானா அப்படின்ட்டு எல்லோரும் வந்து வயிற்றுச்சல் சொல்லலாம், பொறாம எல்லாமே பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேசுனால என்ன ஆச்சுனாக்க அவருக்குள்ள ஒரு வருத்தம், என்னடா இது நம்ம உழைச்சி தானே வீடு கட்டணும், நம்ம ஒன்று அடுத்தவங்க பணத்தை திருடியில் கட்டலை அப்படிங்கிற மாதிரி அவர் வருத்தப்பட்டு இருந்தாலும் அந்த வருத்தத்தை வெளியிடுற இடமா வந்து அந்த ராயன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவர் மேடைக்கு வராரு, மேடைக்கு வந்து பேச ஆரம்பித்த உடனே ரொம்ப வருத்தத்தோட போயஸ் கார்டனில் வந்து வீடு வாங்குவது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து பேசாமல் அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அப்படி என்ன வெறுப்பில் இருக்காரு அப்படின்னு பார்த்தா, என்ன மாதிரி ஆள் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதாங்க, ஏன் தெருவில் பிறந்தவன் வாழ்நாள் முழுவதும் தெருவில் தான் வாழுமா, ஏன் நல்லா வாழக்கூடாதா அப்படின்ற மாதிரி தன்னுடைய குமுறில் கொட்டிட்டாரு. என்னடா இது, தனுஷ் வந்து ஒரு முக்கியமான நடிகர், அந்த முக்கியமான நடிகரே இந்த அளவு மன வெறுப்பாகி போய் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா 150 கோடிக்கு அவர் போயஸ் கார்டனில் வீடு கட்டணும் உடனே பல பேர் வந்து பொறாமப்பட்டு அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போயஸ் கார்டன் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய விஐபிக்கள் இருக்கிற இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அவர் பழைய ஒரு நினைவுகளை சொல்றாரு. 16 வயசு இருக்கும்போது தனுஷ் வந்து தன்னுடைய நண்பர்களை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டு போயஸ் கார்டனுக்குள்ள, அதுவும் வந்து ரஜினிகாந்துடைய வீடை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. போன இடத்துல அந்த போயஸ் கார்டன் பக்கத்தில் இருக்கிற சக நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவரோட ஸ்கூலில் படித்த நண்பர்கள், இவங்களையும் சேர்த்துட்டு அப்போ வந்து அவருடைய அப்பா வந்து ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால அங்கே சில போலீஸ் அதிகாரிகள் உதவியும் கிடைச்ச உடனே அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு ரஜினிகாந்த் வீடை போய் பார்த்துருக்காரு. ஓ, இதுதான் வீடா, இதான் ரஜினிகாந்த் வீடா அப்படின்னு சொல்லி அந்த வீடை போய் சுற்றி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சரி ரஜினிகாந்த் வீடை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில், ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு வந்து ரஜினிகாந்த் வீடு பார்க்கணும் அப்படின்னா பல ஆசையில் இருப்பாங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு சென்னையில் போனால் கூட இதுதான் ரஜினிகாந்த் வீடு, இதுதான் ரஜினிகாந்த் வீடா அப்படிங்கிற பல பேர் ஆர்வத்தில் இருப்பாங்க. அதேமாரி தான் தனுஷுக்கு ஆர்வம் வந்திருக்கு. அவரும் ரஜினிகாந்த் வீடை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்படியே அடுத்த டேனிங்கில் திரும்பியிருக்காரு. டேனிங்கில் திரும்பணும்னா ஒரு பெரிய கூட்டம், என்னடா பெரிய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது யாருங்க, எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, இது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வீடு அப்படின்ட்டு. அப்படியே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓ, இந்த பெரிய விஐபிக்கெல்லாம் இந்த இடத்துல இருக்காங்களா, அப்போ நம்மளும் ஒரு சின்ன வீடாச்சு இங்கே கட்டணும், எப்படி ஒரு சின்ன வீடாச்சு இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த 16 வயசில் ஏங்கியிருக்காரு. ஏங்கினாலும் அந்த 16 வயசு ஆசைன்றது யாருக்கு இருக்குங்களா, இன்னைக்கு பல பேருடைய கனவு அப்படின்னா வீடு கட்டுறது ஒரு கனவு. அதேமாரி தான் 16 வயசுல அந்த பேருக்கு இந்த மாதிரி ஒரு அழகான நல்ல இடத்துல ஒரு கெத்தான இடத்துல ஒரு வீடு கட்டணும். அந்த 16 வயசுல என்ன வந்திருக்கு. அதே துள்ளுவதே இளமை படம் வந்துச்சு. அந்த படம் மட்டும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னால் இந்த அளவு வீடு கட்டி இந்த இடத்துல வர முடியுமா, இல்லை இந்த பெரிய பெரிய நடிகராக வர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவ்வளவு கடன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வறுமையோடு அந்த படத்தை எடுத்தான். அந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்னு பார்த்தா செல்வராகவன் தான். அந்த செல்வராகவன் வச்சு அந்த படத்தை எடுத்துட்டாங்க. படம் நல்லா ஹிட் ஆச்சு. ஒரு அளவில் வந்து அவங்கள வந்து கீழே கிடந்தவங்களும் கொஞ்சம் கை தூக்கி விட்டது அப்படி சொல்லலாம். அதன் மூலம் தான் தனுஷ் வந்து எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தார். அப்புறம் பல படங்கள் நடித்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் உடைய உழைப்பு, அந்த உழைப்பில் ஒரு 150 கோடி தூக்கி போயஸ் கார்டனில் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல போட்டு ஒரு பெரிய பங்களா கட்டலாம்னு சொல்லி ஒரு பெரிய பங்களா கட்டுறாரு. அதுதான் அந்த பங்களா கட்டும்போது ஆரம்பித்த அந்த பிரச்சனை தான் அதை இன்ன வரைக்கும் வந்து அவரை விமர்சனம் பண்ண வைக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில் யார் வாழ்ந்தது அப்படின்னா ரஜினிகாந்த் வாழ்ந்தார், ஜெயலலிதா அம்மா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பெரிய விஐபிகள் வாழ்கிற இடத்துல
இவன் போய் யாரு தனுஷ் போய் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல பேர் இருக்காங்க. ஏன் நான் ஏழையா இருந்தேன், கஷ்டப்பட்டே வந்தேன், நான் ஏழை அப்படியே தான் இருக்கணுமா, ஏன் நானும் முன்னேறி ஒரு இடத்துக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பல ஆதங்கத்தில் அந்த ராயன் ஆடியோ வெளியீட்டுள்ள பேசினாருங்க. அவர் அந்த போயஸ்கார்ல சின்ன வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி 16 வயசுல அவர் ஆசைப்பட்டாரு. இருந்தாலும் அவர் ஒரு 21 வயசுல பெரிய வீடே கட்டினாரு. அதுதாங்க நம்ம ரஜினிகாந்தோடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவர் கல்யாணம் பண்ணார். இதுக்காகவே கல்யாணம் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. எப்படியாச்சும் பாய்ஸ் கார்டனுக்குள்ள போகணும். ஏன்னா 16 வயசுல ரஜினிகாந்த் வீடா அப்படின்னு சொல்லி ரோட்ல நின்று வியப்பா பார்த்தவருக்கு ஒரு அவங்களுடைய பொண்ணை கிடைச்சா எப்படி இருக்கும். அதனாலதான் டப்புன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கே மருமனாயிருக்காரு. மருமனாகி அதுக்குள்ள பிரச்சனை. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரிவு அந்த பாய்ஸ் கார்டனுக்குள்ள போகாமல் இருந்துடக்கூடாது, நாளைக்கு நம்மளும் பாய்ஸ் கார்டன்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் அங்க ஒரு 150 கோடிக்கு ஒரு வீடை கட்டி 16 வயசுல வெங்கடேஷ் பிரபுக்கு இந்த தனுஷ் கொடுக்கிற பரிசு தான் இந்த 150 கோடி வீடு அப்படிங்கிறாரு. யார் அந்த வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு பார்த்தா, இவர் சினிமா துறைக்கு வந்தார்ல, சினிமா துறைக்கு வாரதுக்கு முன்னாடி தனுஷுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தா வெங்கடேஷ் பிரபு. அதுக்கு அப்புறம் தான் சினிமா துறைக்கு வந்த பின்னாடி அவர் தனுஷ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்ப அவருடைய கனவு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு, இந்த பாய்ஸ்கார்ல ஒரு பங்களா கட்டி நம்ம குடியிருக்கணும். இதை இன்னைக்கு நெட்டிசன் விமர்சனம் பண்றாங்க, எப்படி தனுஷ் வீடு கட்டிட்டாரா அப்படின்ட்டு. ஏன்னா சினிமா துறை மட்டும் இல்ல, இன்னைக்கு நெட்டிசன்களும் பல பேருக்கு போறாமன்னு சொல்லலாம். அவரு தனுஷ் நடிக்கிறாரு, படம் நடிக்கிறாரு, சம்பளம் வருது, வச்சு வீடு கட்டுறாரு. ஆனா இவர் பெரிய பில்டப் பண்றாருங்க. இவர் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு. அது 16 வயசுல இவருக்கு அந்த வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சான்னு சொல்லி பல விமர்சனங்கள் பண்ணப்படுறாரு. இந்த விமர்சனங்களே என்னன்னாக்க அவர் ஒரு வயலை ஊக்கப்படுத்துற மாதிரி தான். ஏன்னா ஒரு மனுஷன் குத்தி காட்டும் போது தான் அவனுக்குள்ள வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நெட்டிசன்களா இருக்கட்டும், சினிமா பிரபலங்க ஆட்டம், இவர் குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும்போது இவருடைய வளர்ச்சி கூடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இயற்கையானது. இவர் 150 கோடிக்கு வீடு கட்டி அந்த பாய்ஸ் கார்னர்ல குடியிருந்தாலும் ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவருடைய மனைவி விவகாரத்தை வாங்கிட்டு நான் போறேன் அப்படின்ட்டாங்க. இப்ப தனிமையோட இருக்காரு, அந்த பிள்ளைகளோட இருக்காரு. அந்த பங்களாவில் யாருடன் இருப்பார்? பிள்ளையோட தான் இருக்க முடியாது. இன்னைக்கு பல பேர் பொறாமப்பட்டு இருக்கலாம், என்னால விவாதம் பண்ணிக்க இருக்கலாம். என்ன விவாதம் பண்ணாலும் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா 16 வயசுல வந்த ஆசைகள், கனவுகள் நிறைவேறிடுச்சு. ஆனால் அதை அனுபவிக்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தனுஷ்க்கு இல்லை.